ஐயோ, ஆண்டவரை பாடுறா. ஏய், விழிச்சு கிடத்துறாரே. ஏய், இன்னும் பார், தலைவர் வந்தாச்சு. தலைவர் அதுக்கு மேல இருக்காரே. வா, சூப்பர். வாரே வா. அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஏய், என்ன ஒரே ஆண்டவர் தலைவர்னு சவுண்ட் அங்க வர கேக்குது. ஏய், உனக்கு தெரியாதா? ஆண்டவரும் தலைவரும் சேர்ந்து படம் நடிக்க போறாரு. டைரக்டர் யாரு? நெல்சன். அதாவது உங்க ஆண்டவர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து சம்பளம் 200 கோடி. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவருக்கு சம்பளம் ஒரு 200 கோடி, 400 கோடி ஆச்சு. ப்ரொடியூசர் யாரு? இன்பநிதி. ஓ, உதயநிதியோட பையன் இன்பநிதி. ஆமா. சரி. இவங்க 2 பேருக்கும் 400 கோடி ஆச்சு. வேற எடிட்டரு, டைரக்டர் தனி ஃபீஸ், மியூசிக் டைரக்டர் அது தனி ஃபீஸ். சொல்லவே இல்ல. உங்க ப்ரொடியூசர் எவ்வளவு போடுறாரு பட்ஜெட்? 800 கோடி. 800 கோடி போடுறாரு. எடிட்டரு, வேற டைரக்டருக்கு தனி சம்பளம், வேற கூட ஆக்ட் பண்ற எல்லாருக்குமே தனித்தனி சம்பளம் போடும்போது 800 கோடி ஓகே. ஆனா இந்த 800 கோடி இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது சன் பிக்சர்ஸ்காரன் எவ்வளவோ வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனே என்னால 300 கோடி தான் பண்ண முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டான். இவங்க துணிஞ்சு 800 கோடிக்கு சம்மதிச்சிருக்காங்க. இந்த பணம் இவன் என்ன வேலை பார்க்கறான்? அதுக்கு உதயநிதியோட பையன் இன்பநிதி என்ன வேலை பார்க்கறான்? எந்த வேலையும் பார்க்கல. அப்புறம் இருக்கும்போது இவங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம்? 800 கோடி. மக்களை முட்டாளாக்குறாங்க. எல்லாம் மக்கள் வரி பணம் தான். புரிஞ்சுக்கோங்கடா. ஐயோ, ஆமால. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே.